ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி உற்சாகமா இருக்கிறீங்களா? தேவன் நல்லவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நம்மளோட பெற்றார்கள் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? நீங்க சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நீ நல்லா வரணும், நீ நல்லா இருப்ப அப்படி என்று வாழ்த்துறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்ற பாருங்களேன். நாம தியானிப்போமா? லேவியராகமம் 26வது அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்கிறது, நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான வசனம். நான் அவர்களை வெறுக்க மாட்டேன், அவங்கள கைவிட மாட்டேன். இந்த வெறுப்பு என்பது பாருங்க, எப்பவுமே மனித வாழ்க்கையில அது ஒரு விரும்பத்தகாத ஒன்று. சில நேரத்துல நம்ம அதிகமா நேசிக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்றை செய்துட்டா நாங்க சொல்லுவோம், நான் இனி செத்தாலும் அவங்களோட வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவங்களோட முத்தத்துல நாங்க கால் மிதிக்க மாட்டேன், அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படி என்ற மனம் வெறுத்துதண்டா அவங்களோட உறவு உடைஞ்சிடும். அவங்களோட இருக்கிற நட்பெல்லாம் அப்படியே பாழாய் போய் அவர்களுக்கு நம்மளுக்கு எந்த சம்பந்தமே இல்லாம போய்விடும். அது எவ்வளவு நன்மை செய்திருக்கட்டும், எவ்வளவு பழகி இருக்கட்டும், எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கலாம், எவ்வளவு நன்மைத்தனங்களை நாங்கள் பெற்றிருக்கலாம், ஆனா ஒரு நொடியில வர வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு பிரிவினை அவங்களோட வாழ்க்கையில இருந்து அப்படியே முழுவதும் மறக்கப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலைக்கு கொண்டு வரும். ஆனா ஆண்டவரை பாருங்க, தான் படைத்த மக்கள் தன்னை சேவிக்காமல் தன்னை விட்டு தூரமாய் போன பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் மக்களை நான் வெறுத்து கைவிட மாட்டேன் என்று நான் சொல்லுகிற காரணம், நான் கர்த்தர், நான் தெய்வம் என்றதை இந்த மக்களுக்கு ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். பாருங்க, ஆதி ஆகமத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்களை ஆண்டு கொள்ளும்படி அதிகாரத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தான். நீ இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஆனால் அவர்கள் புசித்தார்கள், அவர்கள் பாவம் செய்தார்கள், தேவனிடத்தில் இருந்து அவருடைய உறவு துண்டிக்கப்பட்டது, அவர்கள் வெறுக்கப்பட்டார்கள். ஆனால் இரக்கமுள்ள தேவன் பாருங்க என்ன செய்தார் என்றால், எந்த மனிதன் தூரமாக்கப்பட்டானோ, எந்த மனிதனுடைய உறவு உடைக்கப்பட்டதோ, எந்த மனிதனுடைய நட்பு இழந்து போனதோ, தேவன் ஒலாவி தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ என்ன சூழ்நிலையில இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தோட்டத்தின் நடுவில் தெய்வம் ஒலாவி பார்க்கிறார். அவனோடு உறவாடின தேவன் அவனை தேடி பார்க்கிறார். ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிற, எங்க இருக்கிற அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அவனை தேடி போனாராம். உனக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்குவதற்காய் மனிதன் எப்பொழுதுமே தனக்கு தானே பரிகாரங்களை உண்டாக்குவான். தற்காலிகமானவைகள் அவைகள். ஆனால் நிரந்தரமான பரிகாரத்தை உண்டாக்குவதற்கு அன்று ஆதி ஏதேன் தோட்டத்திலே மனிதன் தவறினான், தவறுளைத்தான். ஆனால் அந்த மனிதனுக்கு நீதிபரராகிய தேவன் அவருடைய நீதித்தன்மையில் இருந்து விலகவில்லை. ஆனால் நீதி செய்கிற அதே நேரத்தில் ஒரு பரிகாரத்தை உண்டாக்குவதற்காய் அன்றைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு தோலுடை கொடுக்கப்பட்டது. அவன் பாவம் செய்து தான் நிர்வாணியாய் இருக்கிறது உணர்ந்ததும் அத்தி மர இலைகளினாலே தனக்கு ஒரு தற்காப்பை செய்ய நினைத்தான். அவன் மறந்து போனான், இது ஒரு தற்காலிகமானது, ஒரு சில நாட்களிலே அவைகள் எல்லாம் செயலிழந்து விடும் என்பதை மறக்க அவன் அங்கே நினைத்துக் கொள்ளவில்லை. என் அன்பு பிள்ளைகளே, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு விமோசனத்தை கொடுப்பதற்கு, மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பை உண்டாக்குவதற்கு அன்றைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்ட வண்ணமாய் எந்த மனிதன் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மீட்பையும் பெற்றுக் கொடுப்பதற்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாய் அடிக்கப்படுகிற ஆடாய் தன்னை அர்ப்பணித்தார். பாருங்களேன், காரணம் அவர் வெறுக்காம கைவிடாம அவனை நேசித்து தான் தெய்வம் என்ற அந்த இரக்கத்தை காண்பித்ததுதான் மேன்மையான விடயமாய் இருக்கிறது.
இன்றைக்கும் அன்பு பிள்ளையே, நீ தேவனை அறிந்தனிதான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நிமித்தமாய், ஒரு தற்காலிக சுகத்துக்காய், தற்காலிக இன்பத்திற்காய், தற்காலிகமான ஒரு ஆசைக்காய், தற்காலிகமான ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காய் அந்த தெய்வத்துடைய உறவை விட்டு நீங்கள் தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, தூரமாய் நின்று கொண்டிருக்கிறாயோ? உறவே இல்லை, ஆண்டவரோடு பேசுவதே கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பதே இல்லை, ஆண்டவரோடு நல்ல உறவே இல்லை என்று சொல்லி எல்லாம் உடைந்து சிதைந்து போயிருக்கிறாயோ? உன்னை தேடியோ ஆண்டவர் வருகிறார். அன்றைக்கு ஆதாமை தேடி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடினவர் இன்றைக்கு உன்னை தேடுகிறார். அவருடைய சத்தம் உன் பக்கமாய் கடந்து வருகிறது. தேவ பிள்ளையே, அவருடைய சத்தத்தை இன்றைக்கு செவிசாய்ப்பாயானால் தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்ய முடியும். அவர் வெறுக்கவும் கைவிடவும் இல்லை. ஏனென்றால் அவர் கர்த்தராயிருக்கிறார், அவர் தெய்வமாயிருக்கிறார், அவர் இரட்சகராயிருக்கிறார். அந்த இரட்சிப்பை கொடுப்பதற்காகவே தன் உயிரை கொடுத்தவர், தன் உயிரை பணியம் வைத்தவர் இன்றைக்கு உனக்கு மீட்பளிக்கும்படி, உனக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் ஆவலாய் உன் பக்கமாய் கடந்து வருகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு நன்மை, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம். உடைந்த உறவுகள் சீர்பொருந்துகிறது, உடைந்த நட்புகள் இப்பொழுது பலப்படுகிறது. உடைந்து போன உறவின் அந்த காரியங்கள் எல்லாம் மறுபடி சீரமைக்கப்பட்டு நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். ஆண்டவரோடு உன் உறவை கட்டி எழுப்பு. உன் நேசருடைய அன்பை நீ பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கும்படி உன் வாழ்வை கொடுத்து விடு. தேவன் உனக்காய் நன்மை செய்யட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு நன்மை செய்யுங்க. உடைந்து போன, தொலைந்து போன உறவை மறுபடி புதுப்பித்து, மறுபடி கட்டப்பட்டு, மறுபடி ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் உன் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். கனம் பண்ணும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.